Hello everyone, welcome back to TM Design. Today in this video, ARC ஓட third videos அந்த கான்செப்ட் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு என்னென்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த 3 பாயிண்ட்லேருந்து நமக்கு இது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ இந்த சென்டர் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எப்போ போல் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கிளிக் பண்ணி பர்டிகுலர் ஒரு 200 mm நான் வரைஞ்சிக்கிறேன். சென்டர். ஸோ இப்போ அந்த ஆர்க் ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள சென்டர் ஸ்டார்ட் எண்டு முதல்ல வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணால் சென்டர் பாயிண்ட் நமக்கு வந்துட்டு மிட் பாயிண்ட் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் காமிக்கும். ஓகே, இது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து சென்டர் ஸ்டார்ட்டு எண்டு இது ஒரு டைப். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு இந்த பாயிண்ட் செவன் கிறிஸ்டல் சின்னதாக இருந்தாலும் டிஎஸ் கொடுத்து நான் டைமண்ட் ஸ்ட்ரைட் போயிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஏரோமக் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் அப்ளை. ஸோ ஓகே ஸோ சென்டர் ஸ்டார்ட் எண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லைன் கிளிக் பண்ணிக்காங்க, லைன் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஐ வாண்ட் 200 mm. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இது கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் இதை பார்க்கலாம். ஓகே, இது சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணால் இப்போ நமக்கு தெரியும் பாரு மிட் பாயிண்ட் சென்டர் ஸ்டார்ட். ஸோ ஆங்கிள்ஸ் பார்த்த வேணா நீங்கள் ஆஃப் பண்ணிக்காங்க. ஸோ ஆங்கிள் ஐ வாண்ட் 150 கொடுத்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ ஓகே, ஸோ இதில் எப்படி நமக்கு ஆங்கிள் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எப்பவும் போல் ஆங்கிள் போயிட்டு ஸோ இந்த லைனுக்கும் நமக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, டிஸ்டன்ஸ் எடுக்கிறதால காமன் தான், நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் சென்டர் லென்த் இதை பார்க்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இது என்னது சென்டர் ஸ்டார்ட் லென்த். ஓகே, இதே மாதிரி லைன் எடுத்துக்காங்க. பர்டிகுலராக எனக்கு ஒரு 200 mm வேணும். F8 கொடுத்துக்கோ 200. ஸோ என்டர். ஓகே, சென்டர் ஸ்டார்ட் லென்த், சென்டர் பாயிண்ட் ஸ்டார்ட் லென்த், சென்டர் ஸ்டார்ட் லென்த் ஐ வாண்ட் டு லென்த் எவ்வளோ வேணும் கொடுத்துக்கலாம். லென்த் வந்துட்டு அது விலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 120 கொடுத்து பாருங்க. 120 நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் எப்போ போல அலைன் போயிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் எனக்கு லென்த் 120. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டார்ட் லென்த். ஓகே, அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூ அப்படின்றத ஒரு கண்டினியூன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஆர்க் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸ் கூட வரைஞ்சிக்கலாம். ஸ்டார்ட் எண்டு செவன் ரேடியஸ் இது வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது வரைக்கும் வரைஞ்சிட்டோன்னே ஸோ அந்த கண்டினியூஸ்ன்றதை எந்த இடத்துல நாம் ஆர்க் வந்து ஃபைனலாக வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூஸ் ஆகிறது தான் கண்டினியூ ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை ஃபைனலாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆர்க் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூன்றதை கிளிக் பண்ண உடனே நமக்கு அதுலேருந்து கண்டினியூஸ் ஆகும். ஓகே, திரும்ப இதில் முடிச்சிருங்கன்னா திரும்ப கிளிக் பண்ணி பாருங்க கண்டினியூஸ். ஓகே, இப்போ நான் இதில் முடிச்சிருக்கேன். அகைன் ஸோ ஆர்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் கண்டினியூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். Until then, see you have a great day. We will meet next time.